சக்க பக்க சிக்கா. அஜித்தே கடவுளே கடவுளே அஜித்தே என்ற துதி ஐயா திரு அஜித்குமார் அவர்களுக்கு சரியாக பொருந்தும். அது எப்படி என்று தானே கேட்கிறீர்கள்? வாருங்கள் அதை பார்ப்போம். நேற்று சமீபத்தில் வெளியாகி இருக்கும் குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தை பார்த்தேன். கொஞ்சம் இருங்கள், நான் ஏன் இப்படத்தை பார்த்தேன்? நான் என்ன தலைவரியனா? இல்லை. திரை விமர்சனம் செய்யும் ஐயா திரு நீலச்சட்டை மாறனா? இல்லை. தி குட், தி பேட் அண்ட் தி அக்லி என்ற இத்தாலிய மொழி திரைப்படம் ஒன்று உள்ளது. அத்திரைப்படம் எனக்கு மிகவும் பிடிக்கும். குறிப்பாக அதில் வரும் இசை மற்றும் கடைசி கட்ட காட்சிகள் எல்லாம் அருமையாக இருக்கும். அதனால் அதே தலைப்பில் உள்ள இந்த குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தை பார்த்தேன். ஆனால் இத்திரைப்படத்தை பற்றி சொல்வதற்கென்று ஒன்றுமில்லை. ஏனென்றால் இப்படம் ஐயா திரு அஜித்குமார் அவர்களின் ரசிகர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். சரி, அதற்காக அவர் ரசிகர்களுக்கு மட்டுமா இப்படத்தை வெளியிட முடியும்? அது முடியாதல்லவா? அப்படி என்றால் படத்திற்கென ஒரு நல்ல கதை அல்லது திரைக்கதை அப்படியும் இல்லையா, ஏதாவது சில நல்ல காட்சிகளாவது இருக்க வேண்டும். இப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கும் படத்தை பொதுவான ரசிகர்களாகிய நாங்கள் எப்படி ரசிக்க முடியும்? நாம் ஏன் ஒரு நல்ல கதாநாயகனின் படங்களை போய் பார்க்கிறோம்? ஏற்கனவே அவர் நடித்த பல நல்ல படங்களின் தாக்கம் காரணமாகத்தான் அதே நம்பிக்கையில் மீண்டும் போய் அவர் படங்களை பார்க்கிறோம். அப்படி இருக்கையில் ஒரு படத்தில் கதை நன்றாக இருந்தால்தானே கதாநாயகனுக்கும் சரியான மதிப்பு கிடைக்கும். பொதுவாக நம் கடவுள் சொற்பொழிவாளர்கள் கடவுளர்களை பற்றி இவர் இந்தந்த சாகசங்களை எல்லாம் செய்வார், அவருக்கு அந்தந்த ஆற்றல்கள் எல்லாம் இருக்கிறது என்று கூறி சொற்பொழிவை ஆற்று என்று ஆற்றுவார்கள். அதுபோலவே இப்படத்தில் அவர் யார் தெரியுமா, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, ஐயோ அவரா, அவர் பயங்கரமான ஆளாச்சே என்பது போல துதிபாடும் பல வசனங்கள் இருக்கின்றன. அதேபோல் ஐயா திரு அஜித்குமார் அவர் திரையில் வரும் வேளைகளில் எல்லாம் அவரது ரசிகர்கள் தங்களது தொண்டை தண்ணி வற்ற கத்தி தங்களது பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். இதை கண்ட பொதுவான ரசிகர்களோ, என்னங்க படத்தில் கதையே இல்லை, ஆனால் நீங்கள் மட்டும் கத்தி கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்டால், எங்களுக்கு தல தரிசனம் ஒன்று ஓதுங்க என்று கூறுகிறார்கள். இதனால் தான் நான் முன்பே கூறினேன், அசித்தே கடவுளே என்ற துதி ஐயாவுக்கு சரியாக பொருந்தும் என்று. சரி, ரசிகர் மன்றத்தையே கலைத்து என்னை யாரும் தலை என்று கூப்பிடாதீர்கள் என்று கூறும் ஐயா திரு அஜித்குமார் அவர்கள் உண்மையில் தன்னை யாரும் புகழ்ந்து பேசக்கூடாது என்று தான் நினைக்கிறாரா? அப்படி நினைத்தால் தன்னை பற்றி புகழ்பாடும் விதமாகவே அதிக வசனங்கள் மற்றும் காட்சிகள் இருக்கிறதே, அவைகளை திரைக்கதையை படித்து பார்க்கும் பொழுதே குறைத்திருக்கலாமே, ஏன் செய்யவில்லை? இதிலிருந்து ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு மக்களே, இப்படி வாழ்க்கைக்கு சிறிதும் பயன்படாத பெரிய பெரிய நடிகர்களின் படங்களை பார்த்து அப்படத்தின் மயக்கத்திலே இருந்து தேர்தலில் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் 70 ஆண்டாக கட்சி நடத்தி அமெரிக்காவுக்கே நாங்கள் தாண்டா பகுத்தறிவு கற்றுக் கொடுத்தோம் என்று கூறிக்கொள்ளும் நமது கழக உடன்பிறப்புகள் மிகவும் கோபப்படுவார்கள். ஆகையால் சிந்திப்பேர், செயல்படுவீர்.